ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த ரொம்ப சுவாரஸ்யமான வீடியோ தான் பார்க்க போறோம். இனியாவை கூட்டிட்டு கோபி இப்போ வீட்டுக்குள்ள வராரு. என் குழந்தைய எதுக்காக திட்டுனீங்க அப்படின்னு கேக்குறாரு. கோபி அப்பா சொல்றாரு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானடா அப்படின்னு சொல்றாரு. தப்பு பண்ணா நாங்க கண்டிக்க தான் செய்வோம் அப்படின்னு கோபியோட அம்மா சொல்றாங்க. கோபி சொல்றாரு, அவ பயந்து போய் வீட்டை விட்டு வெளியில போற அளவுக்கா கண்டிப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு. இதை பத்திலாம் நீ எதுக்கிட்ட பேசுற, வீட்டை விட்டு முத நீ வெளியில போ அப்படின்னு கோபியோட அம்மா சொல்றாங்க. என்னோட குழந்தைய நீங்க திட்டினீங்கன்னா அடிச்சீங்கன்னா நான் கேட்க வரதான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. இனியா சொல்றாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன திட்டினாங்கப்பா, உங்களுக்கு எதுக்காக நான் கால் பண்ணனேன்னு அடிச்சாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க இனியா. பாக்கியா இப்போ இனியாவை முறைக்கிறாங்க. எதுக்காக இப்ப என் பொண்ணு நீ முறைக்கிற அப்படின்னு கோபி கேட்கிறாரு. எனக்கு தானே கால் பண்ணா, நான் தானே அவளோட அப்பா அப்படின்னு சொல்றாரு கோபி. பொண்ணு தப்பு பண்ணுனா அப்படின்னா அவளை கண்டிக்கிறது தான் உண்மையான அப்பா, அவ தப்புக்கு துணை போறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அவன் உங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னானா நீங்க அம்மாவுக்கு கால் பண்ணுன்னு சொல்லியிருந்திருக்கணும், இல்ல நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா அதை பத்தின விஷயத்த என்கிட்ட சொல்லியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நீ யாரு, நான் இதுக்கு உனக்கு கால் பண்ணணும் அப்படின்னு கோபி கேக்குறாரு. கோபி அம்மா சொல்றாங்க, இனியா மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நீ நடிக்காத அப்படின்னு சொல்றாங்க. அவளை அள வச்சு விட்டுட்டு போனவன் தானடா நீனு அப்படின்னு சொல்றாங்க. கோபி சொல்றாரு, நான் பாக்கியா வேணான்னு தான் விட்டுட்டு போனேனே தவிர என்னைக்குமே நான் என் குழந்தைகளை விட்டுட்டு போகணும்னு நினைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா எழில் சொல்றாரு, நாங்க ஒண்ணு அப்படின்னு நினைக்கல, எங்களுக்கு அப்பா தேவை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. செல்லியனும் அதே தான் சொல்றாங்க. உடனே கோபி சொல்றாரு, நீங்க 2 பேரும் வளர்ந்துட்டீங்க, உங்களோட வேலையை பார்த்துட்டு நீங்க போயிருவீங்க, ஆனா இனியா இன்னும் குழந்தைதான் அப்படின்னு சொல்றாரு. இனியாட்ட சொல்றாரு, என்னைக்குமே நான் உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சதே இல்லை இனியா அப்படின்னு சொல்றாரு. இப்ப கூட நீ என் கூட வரணும்னு சொல்லு, நான் உன்னை சந்தோஷமா கூட்டிட்டு போறேன் இனியா அப்படின்னு சொல்றாரு. அதை பத்திலாம் நீ தேவையில்லாம பேசாதடா அப்படின்னு கோபியோட அப்பா சொல்றாரு. யாரும் இதுல தலையிடாதீங்க, நான் என்னோட குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. நீ நல்லா யோசிச்சு பதில் சொல்லு இனியா, உன்னை அடிச்சு துன்புறுத்துற இவங்க வேணுமா இல்ல உன் மேல உயிரா இருக்கிற நான் வேணுமா அப்படின்னு கேக்குறாரு. நீ என் கூட வந்தேன்னா நான் உன்னை டெய்லி ஸ்கூல்ல போய் டிராப் பண்ணுவேன், உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் இனியா அப்படின்னு சொல்றாரு. ஒரு சின்ன விஷயத்த கூட பெருசுபடுத்தி உன்னை அளவிக்கிற இவங்க வேணுமா இல்ல உன் மேல உயிரா இருக்கிற நான் வேணுமா இனியா அப்படின்னு கோபி கேக்குறாரு. இனியாவுமே இப்ப யோசிச்சு பாக்குறாங்க. பாக்கியா இனியா மேல கோபப்பட்ட அடிச்சதையும் அதே மாதிரி பாக்கியாவோட பாட்டியை அடிக்க வந்ததையும் பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. கோபி எவ்வளவு அன்பா நடந்துகிட்டாரு அப்படின்றத பத்தி நினைச்சு பாக்குறாங்க. இப்பவே நம்ம அப்பா கூட போயிடணும், இல்ல அப்படின்னா அப்பா வந்து பேசினதுக்கும் சேர்த்து நம்மள அடிப்பாங்க, ஒரு வாரத்துக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. செலியன் சொல்றாரு, இங்க வந்துரு இனியா, தேவையில்லாதெல்லாம் யோசிக்காத இனியா அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா சொல்றாங்க, நீ ஒண்ணு பேசாத செலியா, அவர் வேணான்னு அவ வாயாலே சொல்லட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இனியா, டாடி நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பதட்டத்துல முடிவெடுக்காத இனியா அப்படின்னு செலியன் சொல்றாரு. இங்க வந்துரு இனியா அப்படின்னு இனியாவோட கையை பிடிச்சு கூப்பிடுறாரு. ஆனா இனியா கோபமா கையை தட்டி விட்டுறாங்க. இனியா தாத்தாவுமே இனியாட்ட சொல்றாரு, உன்னோட அப்பா நல்லவே மாதிரி நடிக்கிறான், உன்னை பிரெயின் வாஷ் பண்றாமா அப்படின்னு சொல்றாரு. வந்துரு இனியா அப்படின்னு அவருமே கூப்பிடுறாரு. ஆனா இனியா மறுத்துடுறாங்க. எல்லாருமே எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க. ஆனா யார் பேச்சையுமே கேட்காம இனியா இப்போ கோபி கூட போயிடுறாங்க. அடுத்ததா கோபி இனியாவை கூட்டிட்டு வரத பார்த்த உடனே ராதிகா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இனிமேல் குழந்தை இங்கதான் இருக்க போறா அப்படின்னு சொல்றாரு கோபி. நான் காரை பார்க் பண்ணி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தா அவ்வளவு சத்தம் கேட்டுச்சு, அந்த வீட்டுல இருந்துதான் அப்படின்னு சொல்றாரு கோபி. இவ பண்ண சின்ன தப்புக்கு எல்லாரும் சேர்ந்து இவளை திட்டிட்டு இருந்தாங்க, குழந்தை பயந்து போய் நின்றுட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாரு. அங்க இருந்தா சேஃப்டி இல்லைன்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் இனியாவை நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. இனியா இங்க இருக்கிறதுல உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேக்குறாரு கோபி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கோபி அப்படின்னு ராதிகா சொல்லிடுறாங்க. ராதிகாட்ட கோபி சொல்றாரு, இனியா ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் எந்த ஸ்நாக்ஸும் சாப்பிடல, அவளுக்கு ஏதாவது சாப்பிடறது கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. ராதிகா இனியா ஷோல்டர்ல கை வச்சு உட்காருமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இனியா அதை தட்டி விட்டுறாங்க. கோபி இனியாட்ட சொல்றாரு, நீ கவலைப்படாத இனியா, நீ டாடி வீட்டுக்கு தானே வந்திருக்கிற, நான் உன்னை நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு. மையவையும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார சொல்றாரு. இனிமே இனியாக்கா இங்கதான் இருப்பா அப்படின்னு சொல்றாரு. ஸ்நாக்ஸ் இப்ப கொண்டு வருவாங்க, சாப்பிடு இனியா, சந்தோஷமா இருமா அப்படின்னு சொல்றாரு. இதோட எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.